ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியாக சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். வந்து இன்றைக்கி சூப்பராக ரவா பொங்கல் செய்ய போகிறோம். ஒயிட் ரவையை வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறோம். ஒயிட் ரவையில் உப்புமா மட்டும் தான் செய்யலாம். உப்புமா செய்யலாம், கிச்சடி செய்யலாம், கேசரி செய்யலாம்னு நினச்சிருப்பாங்க. அதில் பொங்கலும் செய்யலாம். பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுனும் செஞ்சிடலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து ரவை வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு கழுவிட்டு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அதை கழுவிட்டு அந்த கொதித்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை வறுக்காமல் நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கணும். வறுத்தா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. வறுக்காமல் அப்படியே போட்டு வேக வைக்கணும். நம்ம மேலே லெட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். வந்து சைடில் வந்து லைட்டாக கேப் இருக்க மாதிரி இடம் விட்டு கேப்பு விட்டு லிட்டு மூடணும். ஃபுல்லாக மூடிட்டோம்னா பொங்கி வழிஞ்சிடும். அந்த பொங்கலுக்கு ரவா பொங்கலுக்கு வந்து சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஒரு சட்னி, காரஞ்சாரமான ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதோட கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். பொங்கலுக்கு வந்து இது பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் வந்து ஸ்டவ்வு சிம்மில் வச்சு தான் வேக வச்சேன். சூப்பராக வெந்துருச்சு. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்செல்லாம் வேகக்கூடாது. அப்படியே நெத்து நெத்தாக இருக்கணும். ஆனால் வெந்து இருக்கணும். பாசிப்பருப்பு நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா நெத்து நெத்தாக இருக்கணும். வந்து ஒரு கப்பு அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஒயிட் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ரவையெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா ரவையும் வந்து நம்ம ரவையை ஒரு கையில் கொட்டிக்கிட்டு ஒரு கையில் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். பொங்கல் வந்து கட்டி கட்டி அப்படியே ரவை அந்த உருண்டையாக ஆகிடும். அதனால் கிளறிட்டே இருக்கணும். தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் ரவை, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கு 5 டம்ளர் தண்ணி. அதிலே பாசிப்பருப்பை வேக வச்சுட்டேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ரவையை போட்டுட்டு கொஞ்சம் கை விடாமல் அந்த உருண்டை கட்டாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரை பொங்கல் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். கொஞ்சம் குழஞ்சி தான் இருக்கணும். இப்போ உப்புமா தான் நல்லா பொல பொலன்னு இருக்கணும். பொங்கல் வந்து கொஞ்சம் குழஞ்சி தான் இருக்கணுன்றனால நான் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வச்சேன். ஆனால் கரெக்டாக இருக்கும். நான் இதோட அளவுலாம் வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். தண்ணி அளவு, ரவை அளவு எல்லாம் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்லாம் சூப்பராக பொங்கல் வெந்துருச்சு பாருங்கள். ரவை வெந்துருச்சு சூப்பராக. அந்த பாசிப்பருப்புக்கும் ரவைக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கிட்டு அப்புறமா வந்து பொங்கலுக்கும் தாளிச்சிக்கலாம். மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் வேக வச்சுட்டேன். சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி இருக்கணும். உப்புமாக்கு தண்ணி வைக்கிற மாதிரி பொலன்னு இருக்க மாதிரி வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து அதுக்கு தான் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சது. சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு கிளறி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ, நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஈவனாக எல்லாத்துலேயும் அந்த உப்பு கலக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். சட்னியும் அரைச்சிட்டேன். நான் வந்து நைஸாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சட்னி. சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. லெட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். திறந்து வச்சிட்டோம்னா காஞ்சிரும். சட்னி அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ சட்னிக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு எண்ணெய் காய வச்சு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டேன். சட்னியில் ஊற்றிடலாம். அதே தாளிக்கிற கரண்டியில் நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். பொங்கலுக்கு வந்து எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. நான் நெய்யிலே தான் தாளிப்பேன். இல்லை நெய் அதிகம் வேண்டானாலும் கொஞ்சம் பாதி வந்து நெய்யும் பாதி எண்ணெயும் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நான் வந்து எப்பயும் நெய்யிலே தான் பொங்கலுக்கு இந்த பொங்கல் ரவா பொங்கல்னு இல்லை, அரிசி பொங்கல் செஞ்சாலும் நெய்யிலே தான் தாளிப்பேன். எண்ணெய் ஊற்ற மாட்டேன். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகு நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.
மிளகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம். முந்திரி பயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு வச்சுருக்கேன். நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் போடணும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் போடணும். கிள்ளி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பொரிய விட்டு நம்ம பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம். நம்ம தாளித்ததை பொங்கலில் கொட்டிட்டு நல்லா ஒரு ஈவனாக கிளறி விட்டுடலாம். சூப்பரான ரவா பொங்கல் கமகமன்னு வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுக்கே பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். சிலவங்களாம் வந்து 1க்கு 1/4 கப்பு போடுவாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. நீங்கள் 1க்கு 1/2 போடுங்க, கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். சூப்பராக ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுனும் செஞ்சிடலாம். சூப்பராக பொங்கல் ரவா பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் உடச்சக்கடலாம் வச்சு பொட்டுக்கடலெல்லாம் வச்சு சூப்பரான சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பரான காம்பினேஷன். இந்த பொங்கலுக்கு சூப்பரான காம்பினேஷன். நான் வந்து கூடவே போண்டா செஞ்சு வச்சுருக்கேன். உளுந்து போண்டா தான் சூப்பராக இருக்கும். அது அந்த சட்னிக்கும் இந்த பொங்கலுக்கும் அந்த வடை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். போண்டா தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக. போண்டாக்கு நான் வந்து மாவு மிக்சியில் அரைச்சேன். அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.